ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பாசிப்பருப்பு இட்லி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டன்ட் இட்லி, நம்ம உடனடியாக செய்யக்கூடிய இட்லி ரெசிபிங்க இது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இங்கே அரிசி ஒரு துளி கூட சேர்க்காம பாசிப்பருப்பை ஊற வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி செய்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி, நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி இது. அதுலேயும் இங்கே நல்ல வெஜிடபிள்ஸு தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்ல சுவையாக செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பாசிப்பருப்பு இட்லி, ஹெல்த்தியான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது ஒரு பர்ஃபெக்டான பாசிப்பருப்பு இட்லி செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. மூங்தால். இந்த சிறுபருப்பு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இதில் நிறைய நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி முழுக்க இந்த பாசிப்பருப்பு மட்டுமே பயன்படுத்தி நல்ல சத்தான ப்ரோட்டீன் ரிச் இட்லி பண்ண போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு நல்ல ஒரு 2 வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. பாசிப்பருப்பு குயிக்காக ஊறிடும். ஒரு 1.5-2 மணி நேரத்துலேயே பாசிப்பருப்பு ஊறிடும். இப்போ இங்கே 2 மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஊறின பாசிப்பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அடுத்தது இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரவை இங்கே ஒரு 1/2 கப்பு சேர்த்தாச்சு. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு ஓரளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்தாச்சு. இந்த தயிர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் இட்லி நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். அடுத்தது இதில் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பாசிப்பருப்பை சேர்த்து விட்டு நல்லா இந்த ரவையோட கலந்து விட்டுருவோம். பாசிப்பருப்பு மாவோட ரவையும் நல்லா ஊறி வரணுங்க. ஊற கெட்டியாகும் மாவு. ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதாவது ஊறினதுக்கப்புறம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரவை சேர்த்துருக்குறோம், அது ஊறி வரும்போது மாவு கெட்டிப்படும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அது ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 15-20 நிமிஷம் ஊறினா போதும். அந்த டைமில் மாவில் சேர்க்கறதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு இந்த மாவோட கலந்து நம்ம இட்லி சுட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இது ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வறுப்பட்ட முந்திரி பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக தனியாக தட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம தாளிப்பு கரண்டியில் இன்னும் எண்ணெய் இருக்குது. இப்போ இதுலேயே நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2-3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, நல்ல டேஸ்ட் அண்ட் வாசனை கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா நம்ம இங்கே வெறும் பருப்பு தான் நிறையா சேர்த்து இட்லி பண்ண போகிறோம். ஸோ அதை ஜீரணிக்கிறதுக்கு இந்த இஞ்சி இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுத்ததாக மிஸ் பண்ணாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும். இந்த பெருங்காயப்பொடியும் மஸ்ட்டுங்க. அதாவது இந்த பாசிப்பருப்பு இட்லி எளிதில் ஜீரணமாகறதுக்கு இஞ்சி பெருங்காயப்பொடியெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். போது வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இங்கே தாளிப்பு ரெடி, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துருவோம். தாளிப்பு சேர்த்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் நல்ல பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்குவோம். இதுதான் நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். நம்ம வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதில் சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல பொடியாக பீன்ஸ் நறுக்கி சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த ஹெல்த்தியான இட்லியில் வெஜிடபிள்ஸும் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்ஃபெக்டான மீலாக இருக்கும்,
நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சாச்சு. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். இந்த இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு நம்ம குக்கிங் சோடா உப்பு சேர்க்கலாம் அல்லது ஈனோ சேர்க்கலாம். இங்கே ஒரு ரெகுலர் ஈனோ பேக்கெட், ஒரு சின்ன பேக்கெட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கும் போது தான் இந்த பாசிப்பருப்பு இட்லி நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா அல்லது ஈனோ பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோங்க. இது இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஈனோ கலந்துட்டு நம்ம ஊற்றுனா நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இட்லி வரும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மாவே நல்ல ஏரியாக இருக்குது, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி விட்டு ஒவ்வொரு முந்திரி பருப்பை நான் அலங்கரிக்க வச்சுருக்கிறேன். மாவில் முந்திரி பருப்பு கலந்துக்கவும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி வச்சுட்டும் ஊற்றலாம். அது நம்ம விருப்பம். இப்போ இட்லி பிளேட்டை நல்லா ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு விட்டுருவோம். மீதி மாவு இன்னொரு தட்டில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இது ஒரு 10 to 12 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. 12 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக அருமையான பாசிப்பருப்பு இட்லி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுவும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துக்கிட்ட குவான்டிட்டிக்கு 12 to 13 இட்லி வரும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு 3-4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 அல்லது 3 இட்லி சாப்பிடும்போதே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. லோ கார்ப் டயட் இருக்கிறவங்க, நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. கார சட்னி பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமாக ஒரு கார சட்னி செஞ்சுக்கிட்டால் இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. உள்ள அந்த தாளிப்பு, அந்த கேரட்டெல்லாம் சேர்த்ததுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த பாசிப்பருப்பு இட்லி ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.